அரண்மனையில் வேங்கையன் உண்மையை விளக்க முயன்ற போதும் சில கணக்குகள் தவறாக திருப்பப்பட்டதால் அவனை உடனடியாக கைது செய்யச் சொன்னார்கள். நான் சோழனின் உண்மையான வீரன், என் மரணம் ஒரு சதியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி தன் உயிரை மெய்யான போரில் விட்டுவிட விரும்பினான். முதலாம் ராஜராஜ சோழனின் காலத்தில் பெரும்பாலானோர் அவரது வீரத்தையும் கடல் கடந்து வென்ற சிறப்புகளையும் புகழ்கிறார்கள். ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் இருந்த மறைக்கப்பட்ட வீரர் தளபதி வேங்கையன் பற்றிய கதை யாருக்கும் தெரியாது. வேங்கையன் பழனியின் மலைச்சரிவில் பிறந்த ஒரு வீர குடும்பத்தில் வளர்ந்தவன். சிறுவயதில் இருந்து குதிரை சவாரி, வில் வித்தை, சண்டை பயிற்சி ஆகியவற்றில் சிறந்து விளங்கினான். அவன் எப்போதும் சோழர் பேரரசு என் உயிர், நான் எப்போதும் எங்கள் ராஜாவுக்காக உயிர் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருப்பான். அவன் வீரத்தை கேட்டு முதலாம் ராஜராஜ சோழன் அவனை முகாமில் தலைவராக அழைத்தார். அந்த காலத்தில் பாண்டியர்கள் மற்றும் சோழர்கள் இடையே முடிவில்லா சண்டை நடந்து கொண்டிருந்தது. மதுரை நகரத்தை மீண்டும் கைப்பற்ற சோழர்கள் திட்டமிட்டார்கள். ஆனால் பாண்டியர்கள் தீவிரமான எதிர்ப்பை கொடுத்தனர். அப்போதைய ராஜராஜ சோழன் வேங்கையனை தலைவராக நியமித்தார். வேங்கையன் போர்க்களத்தில் வெறும் வீரராக இல்லாமல் அழியாத தளபதியாக திகழ்ந்தான். இந்த யுத்தம் எங்கள் கையில் வெற்றியடைய வேண்டும் என்று உறுதியுடன் தன் படைகளை ஒழுங்காக அமைத்தான். மதுரை கோட்டை முன்பகுதியில் நடந்த அதீதமான யுத்தத்தில் பாண்டியர்களின் படைகளை முறியடித்து வேங்கையன் தனது வீரத்தால் சோழ படைகளுக்கு வெற்றி பெற்றுக் கொடுத்தான். இது ராஜராஜ சோழனுக்கு மிகப்பெரிய வெற்றி. ஆனால் வெற்றியின் மத்தியில் ஒரு துரோகம் காத்து கொண்டிருந்தது. வேங்கையன் மீது பொறாமை கொண்ட சில அரச ஆளுங்கியவர்கள் அவன் ராஜராஜ சோழனிடம் மிகுந்த ஆற்றல் பெற்றுவிட்டான், எதிர்காலத்தில் அவன் நம்மை தகர்க்கலாம் என்று பயந்து கொடூரமான ஒரு சதியை திட்டமிட்டனர். அவர்கள் ராஜராஜ சோழனிடம் வேங்கையன் பாண்டியர்களுடன் இரகசியமாக பேசுகிறான் என்று பொய்யாக கூறினர். அதை நம்பிய சோழன் வேங்கையனை தனது அரண்மனைக்கு அழைக்க அவன் சந்தேகமின்றி வந்தான். அரண்மனையில் வேங்கையன் உண்மையை விளக்க முயன்ற போதும் சில கணக்குகள் தவறாக திருப்பப்பட்டதால் அவனை உடனடியாக கைது செய்யச் சொன்னார்கள். ஆனால் வேங்கையன் நான் சோழனின் உண்மையான வீரன், என் மரணம் ஒரு சதியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி தன் உயிரை மெய்யான போரில் விட்டுவிட விரும்பினான். வேங்கையன் தனது வாளை எடுத்து நான் சோழ வம்சத்திற்காகவே வாழ்ந்தவன், அதற்காகவே இறக்கிறேன் என்று கூறி தன் வாளை தன் மார்பில் குத்தி கொண்டான். அவன் வீழ்ந்தாலும் அவன் புகழ் வீழவில்லை. அவனது வீரச் செயல்களை உணர்ந்த ராஜராஜ சோழன் பின்னர் உண்மை தெரியவர அவனது வீரத்திற்காக ஒரு பெரிய நினைவுச் சிலையை மதுரை கோட்டையில் நிறுவினார். வேங்கையன் என்பது வெறும் பெயர் அல்ல, அது உண்மை தீர்மானத்துக்கான அடையாளம். இந்த சோழ படைத்தளபதியின் வீரத்தை வரலாறு மறைத்து விட்டாலும் நாம் அதை நினைவில் வைத்திருக்க வேண்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க. இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு தி ஸ்டோரி டவுன் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.